போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பேரன்பும் மீட்பும் நிறைந்துள்ள இறைவனின் பிரியமானவர்களே, காரங்காடு புனித செங்கோல் அன்னை திருத்தலத்தில் நடைபெறுகின்ற தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்களையும் மாதா தொலைக்காட்சி நேயர்களையும் பேருவகையோடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். தவக்காலம் புதிய நம்பிக்கைக்கும் புது வாழ்வுக்கும் நம்மை இட்டு செல்லும் காலம். நாடு கடத்தப்பட்ட நிலையில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களின் கல்லறைக்கு ஒப்பான வாழ்வை மாற்றி அவர்கள் மீது ஆவியை பொழிந்து விடுதலை பெற்ற வாழ்வுக்கு இறைவன் அழைத்து சென்றார் என்ற வாக்குறுதியை முதல் வாசகத்தின் இறைவாக்கினர் எசேக்கியேல் உறுதிப்படுத்துகின்றார். ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது என்பதை புனித பவுல் 2ஆம் வாசகத்தில் வலியுறுத்துகின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்ற இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகளை நம்பி வாழும்போது எந்த சூழ்நிலையிலும் நாம் உயிர்ப்பின் மக்களாகவே வாழ்வோம் என்பதை நற்செய்தி தெளிவாக்குகின்றது. நமது இன்றைய வாழ்வில் தற்பெருமை, சாதி, சமயவெறி, பணப்பேராசை, பதவி மோகம் போன்ற சாவின் சக்திகளால் நாம் இறந்து போனவர்களாக வாழ்கின்றோம். இவற்றோடு போராடி வெளிவரும்போது நாம் புது படைப்பாக மாறி புது வாழ்வு பெறுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்திட உறுதியேற்போம். இதற்கான அருள்வரத்தை இந்த திருப்பலி வழியாக பெற்றுக்கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் முனிவர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அந்த அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறிச் செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணருகையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 130. பல்லவி. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர்.
ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திரு வசனங்கள் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயந்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயந்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தி. ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் லாசரின் சகோதரர்கள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பர் நோயுற்றிருக்கின்றான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயிற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயிற்றிருப்பதை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாட்கள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதோவுக்கு போவோம்
வாருங்கள் என்று கூறினார். இயேசு அங்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆயிருந்தது. இயேசு வந்து கொண்டிருக்கின்றார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போதும் கூட நீ கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உனக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர் தழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாளில் உயிர் தழும்போது அவனும் உயிர் தழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர் தழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வர். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். நீ நம்புகின்றாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறை மகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நம்புகின்றேன் என்றார். இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, அவரை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக் கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வையளித்த இவர் லாசரை சாகாமல் இருக்கச் செய்ய இயலவில்லையா என்று கேட்டார். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார் இயேசு. இறந்தவனுடைய சகோதரியான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணாந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கின் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணிகளால் சுட்டப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுட்டப்பட்டிருந்தது. கட்டுக்களை அவிழ்த்து இவனை போக விடுங்கள் என்று இயேசு அவரிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 5வது ஞாயிறு திருவழிபாட்டில் நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். தவக்காலம் கிறிஸ்தவ வாழ்வின் மையத்தை சிந்தித்து பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பாடுகளை தியானித்து பாஸ்கா மறை நிகழ்ச்சியின் மகிழ்ச்சியில் பங்கெடுப்பதற்கு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மறை உண்மைகளை தியானிப்பதற்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு மைய செய்தியை கொண்டு நாம் தியானித்து வாசகங்கள் அதற்காக தேர்வு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் ஞாயிறு மனித வாழ்வினுடைய சோதனைகள், மனித வாழ்வினுடைய பலவீனம், மனித வாழ்வுக்கு இடையூறாக இருக்கக்கூடியது அனைத்தையும் சிந்தித்து பார்த்து அதற்கு உறுதுணையாக நமக்கு துணையாக இருப்பது இறை வார்த்தை. அவருடைய சொல்லுக்கு அடிபணிந்து நாம் வாழும் பொழுது, அந்த சொல்லை மையப்படுத்தி நம்மை வாழ்வை மையப்படுத்தும் பொழுது நம்முடைய பலவீனம் சோதனைகளிலிருந்து நாம் விடுபட்டு வாழ்வை பெற முடியும் என்பதை முதல் வாரம் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுத்தன. 2வது வாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ வாழ்வினுடைய இலக்கு,
வாழ்வினுடைய மையமே கிறிஸ்து தான் என்பதை மையப்படுத்திய வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டன. அதை சிந்தித்து பார்த்திருக்கிறோம். மூன்றாவது வாரத்திற்கு வரும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், அவரிடமிருந்து தான் வாழ்வு தரும் நீரூற்று பொங்கி எழுகிறது. அந்த அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய அந்த நீரூற்று, அவரே அந்த நீரூற்றாக இருக்கிறார். அந்த நீரூற்றை பருகும் பொழுது நாம் என்றுமே தாகம் நமக்கு வராது என்பதை தியானித்து, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வு நமக்கு வாழ்வை அளிக்கிறது என்பதை நாம் தியானித்தோம். நான்காவது வாரத்தில் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியாக இருக்கிறார். மனித வாழ்வினுடைய ஒளி. அந்த ஒளி நீதியையும் உண்மையையும் அமைதியையும் நிலைநாட்டுகிறது. அது வாழ்வு கொடுக்கிறது. அந்த ஒளி எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்க நமக்கு தூண்டுகிறது. அவரே நமக்கு பார்வையாக இருக்கிறார், பார்வையை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியினை அழுத்தம் திருத்தமாக நான்காவது வாரத்தில் நாம் தியானித்து, அவரை மையப்படுத்திய அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது நான்காம் வாரம். இந்த ஐந்தாவது வாரத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய வேளையிலே அடுத்த வாரம் குருத்து ஞாயிறு வாரமாக இருக்கிறது. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பாடுகளை தியானிக்க நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஐந்தாவது வாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவர் என்றுமே சாகார் என்ற ஒரு அருமையானது ஒரு செய்தியினை நமக்கு கொடுக்கின்றார். முதல் வாசகத்தை சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இறைவாக்கினர் எசேக்கியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த முதல் வாசகம், ஆண்டவர் கல்லறைகளை நான் திறக்கப் போகிறேன், உங்களது கல்லறைகளை நான் திறக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். இவ்வாறு சொல்லும் பொழுது இஸ்ராயல் மக்களுக்கு இந்த செய்தியினை கொடுக்கிறார். இஸ்ராயல் மக்களுடைய நிலை என்ன என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் பாபிலோனில் அடிமைகளாக வாழ்ந்தார்கள். சொந்த நாட்டை இழந்து விட்டார்கள், சொந்த மக்களினத்தை இழந்து விட்டார்கள், சொந்த உறவுகளை இழந்து விட்டார்கள், சொந்த பந்தங்களை எல்லாம் பார்க்க முடியவில்லை. அங்கும் இங்குமாக ஒரு பல்வேறு இடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய, தங்களுக்கென்று சுதந்திரம் இல்லாத, உரிமை இல்லாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உரிமையின் மக்களாக, கடவுளுடைய மக்களாக தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டு வந்த அந்த மக்களினம் இன்று சிதைவு பெற்று சிதறுண்டு அவர்கள் அங்கும் இங்குமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நம் சொந்தத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குமோ என்ற எண்ணம், ஏக்கம், அதையும் கடந்து வாய்ப்பே கிடையாது என்ற ஒரு அவநம்பிக்கை வந்துவிட்டது என்பதைத்தான் இந்த ஐந்தாவது வாரம் நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. அவநம்பிக்கை உள்ளத்தின் ஆழத்தில் இருள் பொங்கிவிட்டது, இருள் வந்துவிட்டது. இவர்களுக்கென்று ஒரு சுவரினை கட்டிவிட்டார்கள், ஒரு கல்லறை ஏற்படுத்தி விட்டார்கள். இனிமேல் நமக்கு வாழ்வு என்பது கிடையாது, சாவு வந்துவிட்டது. இனிமேல் நமக்கு இஸ்ராயல் இனம், நாடு என்பது கிடையாது, அந்த நாட்டை சொந்தமாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது. எனவே எல்லாம் முடிந்து விட்டது என்ற ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இஸ்ராயல் மக்கள், பாபிலோனில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்வது, கடவுளால் எல்லாம் நிகழும். அது உலர்ந்த எலும்புகள் கூட உயிர் பெற்று எழும் என்பதைத்தான் எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த உலர்ந்த எலும்புகள் இனிமேல் உயிர் பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு தளர்வு, சோர்வு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து விட்டது. எனவே இனிமேல் நமக்கு வாழ்வு கிடைக்குமா என்று நினைத்துக் கொண்டிருக்கூடிய இந்த இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்திதான், நிச்சயமாக கடவுள் உங்களை உயர்த்துவார். கடவுள் உங்களை கல்லறைகளில் இருந்து உங்களுடைய கல்லறைகளை எல்லாம் திறப்பார். திறந்து நீங்கள் அவநம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளேயே தளர்வு இருக்கிறது, சோர்வு இருக்கிறது, வாழ்வு என்பது செத்து போய்விட்டது. எனவே செத்து போயிருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக வாழ்வு கொடுக்க போகிறார் என்பதை அழகாக முதல் வாசம் சுட்டி காட்டுகிறது. அந்த வாழ்வு என்பது அந்த கல்லறை முடிவு அல்ல, அது ஒரு கடவுளுடைய பார்வையில் வரும் பொழுது அது நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் நிச்சயமாக வாழ்வுக்கு இட்டு செல்வார், வாழ்வின் ஆற்றலை நமக்கு மீண்டுமாக கொடுப்பார், நம்முடைய வாழ்வை புதுப்பிக்க போகிறார் என்பதைத்தான் முதல் வாசம் நமக்கு அழுத்தமாக சுட்டி காட்டுகிறது. அந்த சிந்தனையை பார்க்கும் பொழுது, இது மனிதர்களால் முயற்சி செய்ய முடியுமா? தவ முயற்சிகளை தவ காலத்தில் நாம் முயற்சி செய்து வந்தோம். நம்முடைய சொந்த முயற்சிகள், தவ முயற்சிகள் செய்திருக்கிறோம். பல்வேறு ஜெபத்தை நாம் ஜெப வாழ்வில் ஈடுபட்டு இருக்கிறோம். ஜெப முயற்சிகள், பல்வேறு உதவிகளை செய்து நம்முடைய பாவ கரைகளில் இருந்து விடுபட்டு நாம் மீண்டுமாக புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பிறந்து நாம் முயற்சி செய்திருக்கிறோம்.
ஆனால் இந்த முயற்சிகளை கொண்டு நாம் வெற்றி வாகை சூடி விட முடியுமா? மீண்டுமாக அந்த வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள முடியுமா என்பதற்கு முதல் வாசகம் பதில் அழகாக கொடுக்கிறது. பதில் கொடுப்பதுதான், இது மனித முயற்சியினால் நிறைவேறுவது அல்ல. மனிதன் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் கடவுளுடைய வல்லமை நம்மில் வெளிப்படும் வரை நமக்கு அந்த அருள் வாழ்வு என்பது நமக்கு கிடைக்காது. எனவே கடவுளுடைய குறுக்கீடு, கடவுளுடைய உடனிருப்பு, கடவுளுடைய பங்கேற்பு, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் பங்கெடுப்பதற்கு நாம் அதிக அனுமதிப்பது என்பது மிக தேவையாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த முதல் வாசகம் அழுத்தம் திருத்தமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இரண்டாவது வாசகத்தை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, ஊனியல்பில் வாழக்கூடியவருக்கு ஆவியினுடைய ஆற்றலை புரிந்து கொள்ள இயலாது என்பதை பவுலடிகளார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகா சொல்லுகிறார். ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவருக்கு ஊனியல்பு என்பது அவரை நெருங்குவதற்கான வாய்ப்பு கிடையாது என்ற செய்தியினை நமக்கு கொடுக்கின்றது இரண்டாவது வாசகம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது கிறிஸ்துவினுடைய ஆற்றல், ஆவி நம்மில் குடிகொள்ளும் பொழுது எல்லாம் அந்த ஆவியினுடைய வல்லமை நம்மில் குடிகொள்ளும். ஊனியல்பினுடைய ஆற்றல் நம்மிலிருந்து விடுபட்டு சென்று விடும். எனவே அந்த கல்லறை என்ற நிலையில் நாம் அந்த ஊனியல்பு என்று வரும் பொழுது பாவம் செய்யக்கூடிய அந்த பாவ மனநிலை உணர்வு மட்டுமல்ல, நாம் நம்மை சுற்றி நாம் ஒரு கல்லறையை வருவித்துக் கொண்டிருக்கிறோம். ஊனியல்பு என்று உணர்வுகளை மட்டும் நினைத்து பார்த்து விடக்கூடியது. ஊனியல்பு என்பது சிந்தனையில் வரக்கூடியது மட்டும் கிடையாது. நம்முடைய செயல்களில், நம்முடைய வாழ்வினுடைய அடித்தளத்தை நாம் கட்டியமைத்துக் கொண்டிருக்கிறோமே, நமக்கென்று ஒரு அறையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எதற்காக இதை ஊனியல்பு என்று பார்க்கிறோம் என்றால், இது மனித உறவுகளில் இருந்து நம்மை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. மனித உறவிலிருந்து நம்மை பிரித்துக் கொண்டிருக்கிறது. நம்மை ஒரு தனி மனிதனாக, ஒரு தனி தீவுக்குள் முடங்கி கிடக்கக்கூடிய ஒரு மனிதனாக, கல்லறைக்குள் முடங்குவதற்கு தூண்டுகின்ற ஒரு சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மனிதர்கள் வாழ்க்கையில், தங்களுடைய வாழ்க்கையில் உறவுகளை வளர்ச்சி அடைய செய்து, விரிவி அடைய செய்வதை விட உறவுகளிலிருந்து சுருங்கி நான், என்னுடைய வாழ்வு, என்னுடைய குடும்பம் என்ற நிலையிலிருந்து கடந்து நான் என்ற ஒரு நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஒரு ஊனியல்பினுடைய செயல்பாடுகள், ஊனியல்பினுடைய வரக்கூடிய விளைவுகள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதன் தன்னை மையப்படுத்தி, தன்னுடைய வாழ்வையை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஒளி என்பது கிடைக்காது, அவனுக்கு வாழ்வு என்பது கிடைக்காது. கிறிஸ்துனுடைய அந்த நீரானது, வாழ்வு தரும் ஊற்றானது அவனுக்கு நெருங்கி வராது என்பதை சிந்தித்து பார்க்க இரண்டாவது வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இரண்டாவது வாசகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் முடங்கக்கூடிய நிலைக்கு நாம் சென்று விடாது, கிறிஸ்துனுடைய ஆவி நம்மில் குடிகொள்வதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும். எனவே நான் என்னுடைய முயற்சி என்று என்னை மையப்படுத்திய தவக்கால முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக கடவுளுடைய அருள், பாஸ்கா மறை நிகழ்வினுடைய மீட்பு நமக்கு வந்து கிடைக்காது என்பதைத்தான் பவுலடிகளார் அழகாக சுட்டி காட்டுகிறார். நற்செய்தி வாசகத்தை உரசி பார்க்கும் பொழுது அழகாக சொல்வது, லாசர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், அவர் மரண நிலைக்கு செல்லக்கூடிய அந்த நோய்க்கு வந்து விட்டார் என்ற செய்தியினை இயேசுவிடம் சொன்ன பொழுது இயேசு சொல்லக்கூடியது, நோய் அது சாவுக்கு இட்டு செல்லக்கூடிய நோய் அல்லது என்பதை அழகாக சொல்கிறார். சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், நோய் என்பது மனித வாழ்வுக்கு இறுதி அல்ல, நோய் என்பது அல்ல இறுதி. கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய திட்டம் தான் இறுதி. கடவுளுடைய அருள், நிச்சயமாக அந்த அருள் பெறும் பொழுது வாழ்வு கிடைக்கிறது. அந்த அருள் மனித வாழ்வில் இருந்து பிரியும் பொழுது சாவு வருகிறது. எனவே நோய் என்பது சாவுக்கு இட்டு செல்வது கிடையாது, கடவுளிடமிருந்து நாம் பிரிவதுதான் சாவுக்கு இட்டு செல்கிறது என்பதை முதல் செய்தியாக நற்செய்தி வாசகத்தில் அழகாக சுட்டி காட்டுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இரண்டாவது செய்தியாக பார்க்கும் பொழுது, சாவு என்பது இறுதி அல்ல. அந்த இறுதி சாவு, ஒரு மனிதன் சாவுக்கு செல்கிறான் என்றால் அது இறுதி அல்ல, அது கடவுளுடைய வல்லமை அங்கு பொழியும் பொழுது, பொங்கும் பொழுது நிச்சயமாக அங்கு உயிர்த்தெழுதல் தோன்றுகிறது, வாழ்வினுடைய மீண்டும் வாழ்க்கை தோன்றுகிறது என்பதைத்தான் இரண்டாவது செய்தியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சுட்டி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியினை தான் கிறிஸ்தவ மக்களாகி நமக்கு தவக்காலத்தில் சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோமே. நமக்கு புதிய வாழ்வு உண்டு, அந்த புதிய வாழ்வு உண்டு. நோய் என்பது இறுதி அல்ல, கடவுளிடமிருந்து பிரிவதுதான் இறுதியாக இருக்கிறது. அதே வேளையில் சாவு என்பது இறுதி அல்ல, வாழ்வு என்பது நமக்கு நிச்சயமாக உண்டு. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வை மையப்படுத்தியதாக நம்முடைய வாழ்வு அமையும் பொழுது நம்முடைய உறவுகள் விரிவடைகின்றன, நம்முடைய வாழ்வு பிரகாசமாகிறது,
நம்முடைய வாழ்வு பிரகாசமாக ஒளி பிறக்கக்கூடியதாக, ஒளி நிறைந்ததாக, நீதி உள்ளதாக, அன்புள்ளதாக, அன்பின் ஆற்றல் நம்மில் பொங்கி எழக்கூடியதாக இருக்கும் பொழுது பல்வேறு மனிதர்கள் நம்முடைய உறவுகளை கொண்டாடுவார்கள். நம்முடைய உறவுகளை கொண்டாடி இத்தகைய மனிதர் கடவுளுடைய மனிதர், கடவுளிடமிருந்து அனுப்பப்பட்டவராக இருக்கிறார், கடவுளுடைய அருளை பெற்றிருக்கிறார், இவரோடு உறவாடுவோம் என்ற நிலைக்கு உந்தி செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்பிக்கையை தூண்டுகிறார். நமக்கு அத்தகைய நம்பிக்கை என்பது தேவைப்படுகிறது. உயிர்த்தெழுதல் என்பது உண்டு, மீட்பு என்பது உண்டு. மரணம் அல்ல, சாவு அல்ல இறுதி. நமக்கு மீட்பு உண்டு. நிச்சயமாக நமக்கு அந்த மீட்பை கொடுக்கக்கூடியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை நமக்கு அத்தகைய மீட்பை கொடுக்கிறது, வாழ்வை கொடுக்கிறது என்பதை அழகாக நற்செய்தி வாசகத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். பாஸ்கா மறை நிகழ்வை, திரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பாடுகளை கொண்டாடுவதற்கு நாம் தயாராக அருகில் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் நம்முடைய வாழ்வை பற்றி எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இறுதியாக கடவுளுடைய மகிமையை பெறுவதற்கு, அந்த மாட்சியில் பங்கெடுப்பதற்கு நாம் எத்தகைய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் கல்லறைகளை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோமா? இன்னும் அந்த கல்லறையிலேயே முடங்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? இன்னும் நம் வாழ்க்கையில் அவநம்பிக்கை இருக்கிறதா? இன்னும் நம் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்வுகள் அனைத்தும் நம்மை பிடித்து கொண்டிருக்கின்றனவா? கடவுள் சொல்கிறார், நான் உன்னை தொடுகிறேன், நான் உன்னை தொட்டு உனக்கு வாழ்வு கொடுக்க விரும்புகிறேன், நான் உன் அருகில் வர விரும்புகிறேன். உன் அருகில் வந்து நிச்சயமாக மக்களினம், உன்னை சுற்றியுள்ள மக்களினம் உனக்கு வாழ்வு கிடையாது, நீ இறந்து விட்டாய், 4 நாட்கள் ஆகிவிட்டது, நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது, இந்த மனிதனுடைய வாழ்வு நாற்றம் அடிக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலைக்கு இருக்கலாம். ஆனால் கடவுள் சொல்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னுடைய வாழ்வு நாற்றம் அடிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் உனக்கு மீண்டும் புதுப்பித்து, உன்னுடைய வாழ்வை புதுப்பித்து வாழ்வு கொடுப்பதற்கு என்னுடைய அருகாமை நிச்சயமாக தேவைப்படுகிறது. நான் உன்னை நோக்கி வருகிறேன், உன்னை தொட விரும்புகிறேன் என்று இறுதியாக அந்த திருப்பாடுகளை கொண்டாடுவதற்கு இறுதி வாரத்திற்கு முந்தைய வாரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நிலையிலும் கடவுள் நமக்கு சொல்லக்கூடியது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியது, நம்முடைய வாழ்வு நாற்றம் அடிக்கக்கூடியதாக இருந்தாலும் அதிலிருந்து விடுவித்து, நம்முடைய வாழ்வை கல்லறையிலிருந்து விடுவித்து, நம்முடைய உலர்ந்த எலும்புகளுக்கெல்லாம் உயிரை கொடுத்து, நம்முடைய உணர்வுகளுக்கெல்லாம் வாழ்வின் ஆற்றலை கொடுத்து உயிர்ப்பித்து, அன்பின் ஆற்றலை, நம்பிக்கையின் ஆற்றலை, ஒளியை காணக்கூடிய ஆற்றலை கொடுத்து நம்மை கடவுள் மீட்பின் பங்காளிகளாக உருமாற்றுவதற்கு, மீட்பை கொண்டாடுவதற்கு தயாரிக்க நம்மை இருகரம் விரித்து அழைப்பு விடுக்கின்றார். அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? இன்னும் அந்த அவநம்பிக்கையில் இருப்பதை நினைத்துக் கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, நமக்கென்று ஒரு கல்லறைகளை கட்டி கொண்டிருக்காமல் நம்முடைய உறவுகளை எல்லாம் விரித்து, பிறரோடு உறவாடி நமக்கென்று உணர்வுகள் இருப்பதையெல்லாம் நினைத்துக் கொண்டு அதிலேயே முடங்கி விடாமல், நம்முடைய வாழ்க்கையை நாற்றம் அடிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லாமல், கடவுளுடைய அருளை பெற்று கடவுளுடைய அருளின் மக்களாக வாழ அருள் வேண்டுவோம். இறைவன் நமக்கு துணை புரிவாராக. ஆமென். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துயாவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசு
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்தி தொடர்ந்து அவருடைய அன்பையும் அரவணைப்பையும் அருளையும் பெறுவதற்கு இறையருளை மன்றாடுவோம். மன்னிப்பின் இறைவா, எம் திரு அவையின் ஆயர்கள், இறை பணியாளர்கள் அனைவரும் ஒப்புரவு அருள் அடையாளத்தின் வழியாக தங்கள் பாவ தடைகளை கடந்து மனம் மாற்றத்தின் வழியே இயேசுவின் உயிர்ப்பின் மகிமையில் பங்கு கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலம் போக்கி எளிய மக்களின் கண்ணீரையும் தேவைகளையும் உணர்ந்து நீதியோடு நேர்மையோடு மக்கள் பணியாற்றிட தேவையான நல் மனத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பின் இறைவா, நோய்களினால் வறுமையால் முடங்கி கிடக்கும் மக்கள் அனைவரும் வார்த்தையால் குணம் பெற்று இழந்த நம்பிக்கையை மீண்டும் அடைந்து புது வாழ்வு பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, உலக அரங்கிலே என்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஈரான் ஈராக் போர்கள் நிறுத்தப்பட்டு வளைகுடா நாட்டு மக்கள் அமைதியோடும் மன மகிழ்ச்சியோடு வாழவும் இந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள் எங்கள் இயல்பான வாழ்வை நலிவடையாமல் பாதுகாக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றி புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய தேவைகளை உம் பாதத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த அப்பரச காணிகளோடு எங்களையே நாங்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய அருள் ஆசிரை நிறைவாக பொழிந்து எங்களை ஏற்று அர்ச்சித்து ஆசிர்வதித்து எங்களை புது பொழிவாக புது வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்களாக உருப்பெறச் செய்து தொடர்ந்து உம்மீது கொண்டிருக்கூடிய நம்பிக்கையில் ஆழப்படுத்தப்பட்டு நாங்கள் வாழ்வதற்கும் மறை சாட்சிகளாக நாங்கள் திகழ்வதற்கும் வேண்டிய அருளை ஆசிரியர் நிறைவாக தந்திட வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்திட வருகின்றேன் இறைவா, என்னையே உமக்காக. தந்திட வருகின்றேன் இறைவா, என்னையே உமக்காக. இருப்பதை எல்லாம் தருகின்றேன், கொடுத்தவன் நீ என்றோ. எல்லாம் கொடுக்கின்றேன், கொடுத்தவன் நீ என்றோ. இறைவா, தந்திட வருகின்றேன் இறைவா, என்னையே உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மாநில பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உமடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய்த்தருளும். இப்பலியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மெய்யான மனிதராகிய அவர் தம் நண்பர் லாசருக்காக கண்ணீர் விட்டு அழுதார். என்றும் உள்ள கடவுளாகிய அவர் லாசரை கல்லறை நின்று உயிர் பெற்றெழச் செய்தார். அவரே மனித இனத்தின் மேல் இரக்கம் கொண்டு தூய மறை நிகழ்வுகளால் எங்களை புதிய வாழ்வுக்கு இட்டுச் சென்றார். அவர் வழியாக மாண்பு கூறிய உம்மை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மக்களிக்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வாழ்வடைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தினந்தோறும் தினந்தோறும் உனை நாடும் தேடி வருவேன் உன் சந்நிதி, என்றும் நீதான் வாழ்வின் கதி. போதும் தினந்தோறும் மலை நாளும் பாடி வருவேன் உன் சந்நிதி, என்றும் நீதான் வாழ்வின் கதி. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தேடல் அது போலுமே, என்றும் என் வாழ்வே உனதாகுமே. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தேடல் அது போதுமே, என்றும் என் வாழ்வே உனதாகுமே. தினந்தோறும் தினந்தோறும் உனை நாடும் தேடி வருவேன் உன் சந்நிதி, என்றும் நீதான் வாழ்வின் கதி. எப்போதும் எப்போதும் கவினோடு பாடி வருவேன் உன் சந்நிதி, என்றும் நீதான் வாழ்வின் கதி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.